சாய்பாபாவின் பக்தருக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம் ஏற்பட்டது. ஒரு பண்டிகை காலத்தில் கோதாவரி நதிக்கரைக்கு சென்று புனித நீரில் குளிக்க பாபாவின் அனுமதி கேட்டார். இல்லை. பாபா உறுதியாக பதிலளித்தார். கோதாவரி என் காலடியில் இருக்கும்போது இவ்வளவு தூரம் செல்ல வேண்டிய அவசியம் என்ன? அந்த பக்தன் விரக்தி அடைந்தார். புனித நதியான கோதாவரி ஸ்ரீமத் நாராயணனின் பாதங்களிலிருந்தல்லவா உருவாகிறது. பிறகு எவ்வாறு கோதாவரியின் நீர் தனது குரு ஸ்ரீ சாயின் பாதங்களிலிருந்து ஊற்றெடுக்கும் என்று யோசித்தார். பக்தனின் மனதை படித்துக் கொண்டிருந்த பாபா பக்தனின் நம்பிக்கையை வலுப்படுத்த இதுவே நேரம் என்று முடிவு செய்தார். அவர் தனது பக்தரிடம் கூறினார், என்னிடம் நெருங்கி வந்து உன் உள்ளங்கையின் குழியை என் காலடியில் பிடித்துக்கொள். அவர் அவ்வாறு செய்தவுடன் பாபாவின் கால் விரல்களிலிருந்து தண்ணீர் சுதந்திரமாக பாய்ந்து உள்ளங்கையின் குழியை சிறிது நேரத்தில் நிரப்பியது. பக்தனின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவர் அந்த புனித நீரை தனது தலையிலும் உடலிலும் தெளித்து மேலும் கூடியிருந்த பக்தர்களுக்கு தீர்த்தமாக அளித்தார். சாய்பாபா தான் மகா விஷ்ணு என்ற உண்மையை அவர் அன்று உணர்ந்தார்.